வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டை கோயில்களின் மாநிலம் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? இன்று அதை பற்றிய சில ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். நம்ம தமிழ்நாட்டில் 44,000க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் இருக்கின்றன. உலகிலேயே அதிக கோயில்கள் உள்ள பகுதிகளில் தமிழ்நாடும் ஒன்று. ஆனால் இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் மட்டுமல்ல. முதலில் இவை நம் முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு சான்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று இருக்கும் நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமான கோபுரங்களையும் பல டன் எடை கொண்ட கற்களையும் வைத்து கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயில். இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதன் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் மிகப்பெரிய கல் இன்றும் பொறியாளர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், வண்ணமயமான கோபுரங்கள், அழகிய மண்டபங்கள் என உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கிறது. ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோயில் உலகிலேயே மிக நீளமான கோயில் நடைமண்டபங்களில் ஒன்றைக் கொண்டுள்ளது. அதன் நீண்ட நடைபாதையில் நடக்கும் அனுபவம் மிகவும் வித்தியாசமானது. சிதம்பரம் நடராஜர் கோயில் இன்னும் ஒரு அதிசயம். இங்கு இறைவன் நடனமாடும் வடிவில் வழிபடப்படுகிறார். மேலும் சிதம்பர ரகசியம் என்ற மர்மமும் உலக புகழ் பெற்றது. இந்த கோயில்கள் அனைத்தும் மதத்தை மட்டும் சொல்லவில்லை. இவை தமிழர் வரலாறு, கலாச்சாரம், சிற்பக்கலை, இசை, நடனம், கணிதம், வானியல் மற்றும் அறிவியல் ஆகியவற்றின் பொக்கிஷங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த கோயில்களை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அதனால் சுற்றுலா வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டை டெம்பிள் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்று பலரும் அழைக்கிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. காமெண்ட்ல உங்களுக்கு பிடித்த கோயிலின் பெயரை சொல்லுங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தமிழ் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.